பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே, ஆயிரம் பேரிலும் சிறந்தோரா ஆண்டவரை தோழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே, ஆயிரம் பேரில் சிறந்தோரா ஆண்டவரை தோழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தோழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தோழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தெய்வமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகின்றோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தோழுகின்றோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தோழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தோழுகிறோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த காலை நேரத்திலே கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா உதவிகளையும் ஒத்தாசைகளையும் எல்லா நன்மைகளையும் நினைத்து நடத்தி வந்த விதங்களை நினைத்து
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். எல்லா உதவிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொய்ந்து போன வேளையிலே வசனத்தை தந்து எங்களை எழும்பி நடக்க செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதித்து தாரும், வழி நடத்தும். உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு அல்லேலூயா, கலித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு அல்லேலூயா, கலித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ, மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு அல்லேலூயா, கலித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் தேசத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா,
கொண்டாடி சொல்லுவோம் அவரை மகிமைப்படுத்தி. ஹalleluya hallelujah 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 oh hallelujah 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 கர்த்தர் நல்லவர் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா சேர்ந்து பாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா கலித்து பாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 oh amen amen oh hallelujah 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 பாடுவோம் hallelujah 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 hallelujah. Amen. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா சேர்ந்து பாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா கலித்து பாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. வானங்களை ஞானமாய் சிருஷ்டித்தவரை உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்மை விட்டு கொடுக்காத ஒரு நல்ல ஆண்டவர் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது நீர் பாதை காட்டினீர் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர்
என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. அவர் நம்மை விட்டு கொடுக்காமல் நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவர். இவ்வளவு நாளும் பிசாசினுடைய கைகளிலே அவர் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. அவனுடைய கைகளிலே நம்மை கொடுக்கவில்லை. நம்மை விட்டு கொடுக்காமல் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய பட்சத்திலே கர்த்தர் இருந்தபடியினாலே, நம்முடைய சார்பிலே கர்த்தர் இருந்தபடியினாலே எல்லா இடங்களிலும் அவர் நமக்கு வெற்றியை காண செய்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கொடி என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Yehova Nissi, Yehova Nissi, Yehova Nissi, Yehova
செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவா, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. வீறு கொண்டு எழுவீரே சுவீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவா, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, ஹalleluya. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்ந்திடாமல் தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, ஹalleluya. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறான், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் எங்கு செல்லுமா, கோஷமிடும் இளைஞரின் முள் நில்லுமா. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறான், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் கோஷம் இங்கு செல்லுமா, கோஷமிடும் இளைஞரின் முன் நில்லுமா. கர்த்தர் நாமம் வல்ல நாமமே, ஹalleluya. கர்த்தர் நாமம் வல்ல நாமமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. பாடுவோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்து அலங்கம் அதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்து அலங்கம் அதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவோ, ஓ கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவோ. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஹalleluya. எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயவலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயவலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா,
நாங்கள் ஜீவதேவ சேனை அல்ல. பாடுவோம் ஜீவதேவ சேனை. Amen, amen. ஜீவதேவ சேனை அல்ல. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. Amen, amen. யெகோவா நிசி, வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஓ, அவராவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை. அவராவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. ஓ, அன்பினாவி, அன்பினாவி. வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஓ, நீர் எங்களோடு இருக்க எங்களுக்கு பயம் இல்லை. இயேசு எங்களோடு இருக்க எங்களுக்கு கலக்கம் இல்லை. இயேசுவின் பாதுகாப்பு எங்களோடு இருக்க நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எத்தனை யுத்தங்கள் எங்களுக்கு எதிர்த்து வந்தாலும், யார் எங்களுக்கு எதிராக கோஷமிட்டாலும், எங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர் எங்களுக்கு உண்டு. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவரே மகிமையின் ராஜா, அவரே மகிமையின் ராஜா, அவரே மகத்துவத்தின் அதிபதி, அவரே மகிமையின் தேவன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஓ, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஆமென். யுத்தம் என்று வந்தால் அவர் தோல்வி அடைந்ததே இல்லை. அவருடைய பிள்ளைகளாகி உங்களையும் தோல்வி அடைய விட போகிறதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது. இது கர்த்தருடைய யுத்தமாய் இருக்கிறபடியினால் நிச்சயமாய் ஆண்டவர் வெற்றியை தருகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும்.
உங்களுக்கு விரோதமாக சில குதிரைகள் ஆயத்தமாக்கப்படலாம், இந்த மாதத்திலே ஆயத்தமாக்கப்படலாம். ஆனால் ஜெயத்தை தருகிறவர் ஆண்டவர். அவர் உங்களோடு இருக்கிறபடினாலே நிச்சயமாய் எத்தனை குதிரைகள் உங்களுக்கு விரோதமாக ஆயத்தப்பட்டிருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஆமென். ஜெயமோ கர்த்தரால் வரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரால் எனக்கு ஜெயம் வரும். பரத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும், பரலோகத்தில் இருந்து எனக்கு ஜெயம் வரும். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து பாடலாமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி செலுத்துவேன். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இதுவரை நம்மை நடத்தினவர், இதுவரை நம்மை பத்திரமாய் காத்து கொண்டு வந்தவர், இனிமேலும் நம்மை நடத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அவர் பாதியிலே விட்டு போகிற ஒரு தெய்வம் அல்ல, யாரை அழைத்தாரோ அவர்களை கரை சேர்க்கிற ஒரு தெய்வமாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி இந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும், கூட இருந்து வழி நடத்தும், எங்களோடு இடைப்படும் பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 23வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே பயத்தை மேற்கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் நின்று நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பயத்தை மேற்கொள்ளுங்கள். நாம் வாசித்த அதே சங்கீத பகுதியிலிருந்து அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 23வது சங்கீதம் 4வது வசனம். 23வது சங்கீதம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கவிருக்கிற இந்த வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு நீர் பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். 23வது சங்கீதம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழக்கமான ஒரு சங்கீத பகுதி தான் நாம் வாசித்த சங்கீதம். சிறியோர் முதல் பெரியோர் வரை அநேகரால் மனப்பாடமாக சொல்ல முடிந்த ஒரு சங்கீத பகுதி. இந்த சங்கீத பகுதியை நாம் வாசிக்கும் போது அமைதலாக துவங்கி மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி இறங்கி
மறுபடியுமாக என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிற நாள் முதற்கொண்டு அவன் நித்திய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாய் மாறுகிற அந்த காலம் வரைக்கும் உள்ள காரியங்கள் இந்த சங்கீத பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் புல்லுள்ள இடங்களை போன்ற, அமர்ந்த தண்ணீரை போன்ற அமைதலான நாட்கள் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த நாட்கள் அப்படியே மாறி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறதற்கு உங்களுக்கு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே உணர்த்துகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். இந்த தருணத்திலே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நான் பயப்படாமல் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களிலே இப்படிப்பட்ட கஷ்டமான பள்ளத்தாக்கினூடாய் நீங்கள் நடந்து போகும்போது தனித்தவர்களாய் நீங்கள் நடந்து போகிறீர்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை அழைத்த, உங்களை ரட்சித்த, உங்களை வேறு பிரித்த, உங்களை அபிஷேகித்த உங்களுடைய ஆண்டவர் அவர் உங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலை சிங்கக்கபியிலே போட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் நினைத்தார்கள் தானியேலுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதனை தானியேல் இருக்கிற அந்த சிங்கக்கபிக்குள்ளே அனுப்பினார். அதே போல நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே நீங்கள் தனியாக இல்லை, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எப்பொழுதெல்லாம் பயப்படுகிற சூழ்நிலை உங்களுக்கு வருகிறதோ, உங்களுடைய மனம் பயத்தை உணர்கிறதோ, அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்ட போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். ஆமென். சிறைச்சாலையிலே அவனை தனியே விட்டு அழகு பார்த்து கொண்டிருக்கவில்லை, ஆனால் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். சிறைச்சாலையின் அனுபவத்திலே அவனுடைய தாய் அவனோட இல்லை, அன்பாய் நேசித்த தகப்பன் அங்கே இருக்க முடியவில்லை. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்கள். ஆமென். ஏதோ ஒரு இடத்திலே அடிமையாக, பாஷை தெரியாத ஒரு இடத்திலே விற்கப்பட்டான். என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அவனுடைய வாழ்க்கையை போல ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களோடே கூட இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், இந்த ஏழ்மையின் பாதையில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? இந்த கஷ்டத்தின் பாதையில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? நான் திரும்பும் திசையெல்லாம் சந்தேகத்தை தவிர வேறு ஒன்றும் எனக்கு இல்லை. இந்த பாதையில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? எஸ், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற, உங்களை தெரிந்து கொண்ட, உங்களை பிரித்தெடுத்த உங்கள் ஆண்டவர் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, சூழ்நிலைகள் சாதகமற்ற இந்த நிலையிலே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். சில நேரத்தில் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு போராட்டம் நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். நிம்மதியான உறக்கம் இல்லை, நிம்மதியாக ஒரு காரியத்தை சிந்திக்க முடியவில்லை. ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீ பயத்தை மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த பயத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பயத்தை மேற்கொள்ளும் போது கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை உங்களால் உணர முடியும். ஹல்லேலூயா. அதற்கான காரியங்களை குறித்து தான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது 7 விதமான பயங்கள் வேத புஸ்தகத்திலே இருக்கிறது. பயத்தின் வகைகள் 7 விதமான பயங்கள். முதலாவது பாவத்தினால் வரும் பயம். ஏன் மனிதனுக்கு பயம் வருகிறது என்று சொன்னால், அவன் செய்கிற பாவத்தினால் அவனுக்கு பயம் வருகிறது. ஆமென். எல்லா மனிதருக்கும் பயம் வருகிறது இல்லை. பாவம் செய்யும் போது பயம் மனுஷனை ஆட்கொள்கிறது. ஆதியாகமம் 3 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:10.
அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். ஆதாமினுடைய வார்த்தையை பாருங்கள். தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே அவன் கேட்ட மாத்திரத்திலே அவன் தன்னை ஒளித்து கொண்டான். அந்த சத்தத்திற்கு பயப்பட ஆரம்பித்தான். அவ்வளவு நாட்களும் அவன் அந்த சத்தத்திற்கு பயப்படவில்லை. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அந்த தோட்டத்தில் அன்போடு உலாவுகிறாரோ அவர் அண்டையிலே போய் பேசிக் கொண்டிருந்தவன் பாவம் செய்த பின்பு அவருடைய சத்தத்தை பார்த்து பயப்பட ஆரம்பித்தான். இது பாவம் செய்கிறதினால் வருகிற பயம். நிறைய நேரத்தில் பாவம் செய்யும் போது உங்களுக்கு பயம் வராது, பாவம் செய்து முடித்த பின்புதான் பயம் வரும். இது பிசாசினுடைய மிகப்பெரிய சூழ்ச்சியாகும். பாவம் செய்யும் போது ஒரு விதமான சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் உங்களுக்கு கொடுத்து விட்டு உங்களை பாவம் செய்ய வைத்து விட்டு உங்களிடத்திலே பயத்தை அவன் அனுப்புவான். ஆமென். நீ இந்த பாவத்தை செய்ததினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீ அனுபவிக்க போகிறாய் என்று சொல்லி உங்களை ஏமாற்றி வேடிக்கை பார்ப்பான். அதே போலதான் ஆதாமும் ஏவாளும் அன்றைக்கு ஏமாற்றப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தை விட்டு அவர்கள் விலகி போனார்கள். பிசாசு பொய் எனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். வேதத்தில் அதை நாம் பார்க்கிறோம். ஆனால் முதலாக ஆதாமினிடத்திலும் ஏவாளினிடத்திலும் அவன் பொய் சொல்லவில்லை, அவன் உண்மையை தான் சொன்னான். பாருங்க, நீங்கள் இந்த கனியை சாப்பிடும் போது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னான். அதே போல அந்த கனியை சாப்பிட்ட பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பிசாசு பொய்யை வைத்து மாத்திரம் அல்ல, உண்மையை வைத்தும் ஒரு மனிதனை வஞ்சிக்க முடியும். அதனால் தான் நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை பற்றின புரிதல், தெளிந்த சிந்தை, வெளிப்பாடுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது பாவத்தினால் வருகிற பயம். இரண்டாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனிதர்களால் வருகிற பயம். மனிதர்களால் சில நேரங்களில் நமக்கு பயம் வரும். வேதத்தை நாம் வாசிக்கும் போது ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு நடுங்குகிறதை பார்க்கிறோம். 400 பேரோடு ஏசா அங்கே வந்து கொண்டிருந்தான். இதை கேட்ட மாத்திரத்திலே யாக்கோபு பயந்து நடுங்க ஆரம்பித்தான். அவனுக்கு வேற வழியே தெரியவில்லை. இதுதான் மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம். ஒருவேளை உங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட பயம் இப்பொழுது ஆட்கொண்டிருக்கலாம். யாராவது ஒருவரை பற்றி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். இந்த மனுஷனுக்கு முன்பாக நான் எப்படி நிற்பேன்? இந்த மனுஷனுக்கு முன்பாக நான் எப்படி பேசுவேன்? இந்த மனுஷன் எனக்கு எப்பொழுதும் தொந்தரவு செய்கிற ஒரு மனிதனா இருக்கிறானே என்று சொல்லி நீங்கள் குழம்பி போய் இருந்து கொண்டிருக்கலாம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 29:25 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. ஆமென். அதிகாரமுடையவர்களுக்கு அந்த அதிகாரத்தின் நிமித்தம் மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களை கனப்படுத்த வேண்டும். ஆனால் அவர்களுக்காக நீங்கள் பயப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இரண்டாவது மனிதர்களால் வருகிற பயம். முதலாவது நான் சொன்னேன், பாவத்தினால் வருகிற பயம். இரண்டாவது மனிதர்களால் வருகிற பயம். ஒருவேளை நீங்கள் முன் காலத்தில் செய்த பாவத்தினால் இப்பொழுது நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஆராதனை வேளையில் தானே கர்த்தர் உங்களுடைய பயத்திலிருந்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது மனிதர்களால் வருகிற பயம். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கோ அந்த மனுஷிக்கோ இனிமேல் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் உங்கள் வீட்டின் பக்கத்தில் உள்ளவர்களாய் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்களாய் இருக்கலாம், உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறவர்களாய் இருக்கலாம். இனிமேல் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தம் இனி உன்னுடையதல்ல, என்னுடையது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக தோல்வியை நினைத்து பயம். பாருங்க, மூன்றாவது தோல்வியை நினைத்து பயம். இந்த காரியத்தை நான் செய்ய போனால் ஒருவேளை எனக்கு தோல்வி வந்துவிடுமோ என்று சொல்லி தோல்வியை நினைத்து அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட தோல்வியை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், வேதத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 7:3 ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மாத்திரம் எத்தனை பேர் ஓடி போனாங்க? 20,000 பேர் அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். பயமும் திகிலும் உள்ளவர்கள் 20,000 பேர் அவர்கள் அங்கே இருக்கவில்லை. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும்
தோல்வியை நினைத்து ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த காரியத்தை நான் தொடங்கினேனா ஒருவேளை நான் தோற்று விடுவேனோ, ஒருவேளை நான் தோல்வியை தழுவி விடுவேனோ என்ற அங்கலாய்ப்போடு என்கிற பயத்தோடு, தோல்வியை பற்றின பயத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அந்த பயத்திலிருந்து விடுதலையை தர விரும்புகிறார். நிறைய பேர் தோல்வியை பற்றின பயத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு போகாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை நான் இதை செய்தேன்னா, தோற்றுவிட்டேன்னா என்ன செய்கிறது என்று சொல்லி பயந்து கொண்டே அடுத்த நிலைக்கு போகாமல் இருக்கிறார்கள். பாருங்கள், பயம் என்பது பிசாசினால் வருகிற ஒன்றாய் இருக்கிறது. பயம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேற. அது தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வருகிறது. ஆனால் வேறு விதமான எல்லா பயங்களும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. பின்பாக அதை நாம் தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்டதான வாழ்க்கை குறித்த பயம் உங்களை ஆழ்த்தி கொண்டிருக்கும் போது நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு தைரியமாக கால்களை எடுத்து வைக்க முடியாத நிலையிலே அதே பிரச்சனையை பார்த்து கொண்டு, அதே போராட்டத்தை பார்த்து கொண்டு நீங்கள் இருக்கிறீர்கள். நிறைய பேருக்கு, படுத்த படுக்கையில் இருக்கிற நிறைய பேருக்கு எழுந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் பயம், காலை வைத்தால் கீழே விழுந்து விடுவேனோ என்ற பயம், இதற்காகவே படுத்த படுக்கையிலே கிடக்கிறவர்கள் நிறைய பேர். அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் இந்த நாளில் எழுப்புவாராக. ஆமென். உங்களுடைய படுக்கையிலிருந்து உங்களை எழுப்புவாராக. ஹல்லேலூயா. பயங்களை விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி ஆயிற்று. எத்தனையோ நாட்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அந்த பயத்தின் ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிறபடினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் போகக்கூடாதபடி அவைகள் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. விழுந்து விடுவேனோ என்று பயம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. நான்காவது, சத்ருவினால் வருகிற பயம். நான்காவது, சத்ருவினால் வருகிற பயம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 64வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 64:1. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். தேவனே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி. நிறைய பயம் சத்ருவால் வருகிறது. உங்களுக்கு தெரியுமா? நிறைய பயம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது காரணம் சத்ரு தான். சில பயத்திற்கு நீங்களேவும் காரணமாக இருக்கிறீர்கள். ஆனால் பெரும்பாலான பயத்திற்கு பிசாசு தான் காரணமாக இருக்கிறான். தாவீது ஜெபிக்கிறாரு, சத்ருவினால் வரும் அந்த பயத்தை என்னை விட்டு நீக்கணுமே. ஆமென். பிசாசு வந்து பயம் என்கிற விதைகளை உங்களிடத்திலே தூவி விட்டு போய்விடுவான். அவன் தூவி விட்டு போன பிறகு அந்த பயத்தை அப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்க யோசிக்க 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 இந்த பயம் நிறைய விளைவுகளை உங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணும். அதுல ஒண்ணு என்னன்னா, நீங்க பயந்த காரியம் அப்படியே உங்க வாழ்க்கையில நடைபெறும். உங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்னு பிசாசு உங்க மனசுல ஒரு பயத்தை விதைச்சிட்டானா, அந்த பயத்துக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த காரியம் உண்மையிலே உங்களுக்கு கிடைக்காமலே போகும். இதுதான் பயத்தினுடைய அபாயம். அதை பற்றியும் நம்ம பின்பாக தெளிவாக தியானிக்கலாம். வேதத்திலே 365 தடவைகளுக்கு மேலாக பயப்படாதே என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷத்திலே இருக்கிற அத்தனை நாளுக்கும் ஒரு நாளைக்கு ஒன்று என்று எடுத்துக்கொண்டாலும் அத்தனை முறைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. ஆமென். பயப்படாமல் அந்த சூழ்நிலையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அவர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நிறைய நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கிறார் என்றும், நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது சிறிய சிறிய கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் நம்மை விட்டு போய்விட்டார் என்றும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்படி அல்ல.
நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை வைத்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் எடை போடக்கூடாது. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அப்படித்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். பிசாசு விதைக்கிற கலைகளில் இதுவும் ஒன்றாய் இருக்கிறது. ஆண்டவர் கூட இல்லவே இல்லைன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவான். ஆமென். நீங்களும் நம்பி இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்க வாழ்விலும் தாழ்விலும் எப்போதும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், அவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறது, அவருடைய அன்பு என்மேல் இருக்கிறது என்கிற வார்த்தை நீங்கள் மறுபடி சொல்ல வேண்டும். சொல்ல 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 பிசாசு வெட்கப்பட்டு போவான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது 5வது 4வது பார்த்தோம், சத்துருவினால் வரும் பயம். அடுத்து 5வது எதிர்காலம் இல்லையே என்ற பயம். எதிர்காலம் இல்லையே, எதிர்காலத்தை குறித்த பயம். பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகாரை குறித்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆகாரை நோக்கி கூப்பிட்டார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? முதலாவது அவரிடத்தில் சொன்னது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பாருங்க, வனாந்திரத்திலே எந்த ஒரு எதிர்காலமும் அறியாமல், என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல், ஆமென், அந்த பெண் பெயர்ஷெபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். பிரியமானவர்களே, அவளிடத்திலே தன்னுடைய பிள்ளை மாத்திரமே இருந்தது. இஸ்மவேல் மாத்திரமே அவளுடைய கையில் இருந்தான். குடிக்க வேண்டும் என்று கொடுத்து விட்ட தண்ணீரும் தீரும் நிலைக்கு வந்துவிட்டது. இனி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. பாருங்கள், வனாந்திரமான ஒரு நிலை, வனாந்திரமான ஒரு சூழ்நிலை, எதிர்காலம் என்கிற ஒரு வார்த்தைக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லாத ஒரு நிலையிலே அந்த பெண் காணப்பட்டாள். இதை கேட்கிற நீங்கள் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறீர்களா? எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஆமென். ஆகாரை பார்த்து சொன்னார், பயப்படாதே. ஆமென். உங்களுடைய கரத்தில் இருக்கிறது கூட அன்னைக்கு ஆகாருடைய கையில இல்லை. உங்களுடைய கையில இருக்கிற சில காரியங்கள் கூட ஆகாருடைய கைகள் இல்லை. அவளை பார்த்து சொன்னார், பயப்படாதே என்று சொல்லி அவளுடைய கண்களை திறந்து பெரிய ஒரு துறவை காணும்படி உதவி செய்தவர். உங்களுடைய கண்களை திறக்கும் பொழுது உங்கள் பக்கத்திலே இருக்கிற மிகப்பெரிய துறவை நீங்கள் கண்டடைய முடியும். இந்த துறவு சாதாரணமான துறவு அல்ல, இது வேத வசனத்தின் துறவு. இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி இந்த வசனத்தில் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதிர்காலம் இல்லை என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 6வதாக எதிராளியின் வார்த்தைகளை குறித்த பயம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு பயப்பட்டார்கள். கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து போனார்கள். எதற்காக பயந்தார்கள்? அவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு சவால் மிக்கதாயிருந்தது. உங்களுடைய எதிராளிகள் சில நேரத்தில் உங்களிடத்தில் சவால் விடுவார்கள். அந்த சவால்களை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. ஆமென். உங்களோடு கர்த்தர் இருக்கும்போது, நீங்கள் அதை அறிந்திருக்கும் போது உங்களுக்கு பயம் வராது. அந்த மிகப்பெரிய கூட்டம், ஆமென், ராஜா இருக்கிறார், பிரதானிகள் இருக்கிறார்கள், கைகளில் ஈட்டியும் வாள்களும் உடையவர்கள் எத்தனையோ பேர், ஒரு மிகப்பெரிய சேனை, இஸ்ரவேலின் சேனை அங்கே இருக்கிறது. அவர்கள் ஒருவரும் ஆண்டவரை சரியாக அறிந்திருக்கவில்லை. ஆமென். எதிராளின் வார்த்தைகளை குறித்து பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனை நன்றாய் அறிந்த ஒரு சிறுவன், ஆமென், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்க இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி எழும்பி வந்து, சிறிய கற்களையும் கவனையும் வைத்து அவனை மேற்கொண்டானே, அதே போல் நீங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் எதிராளியினால் வருகிற பயத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7வதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த காரியங்களுக்கெல்லாம் அப்படியே வித்தியாசமானது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவர் தான் தர வேண்டும். அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஞானம்னா என்ன? யோபு 28:28 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவது தான் புத்தி. நிறைய நேரத்தில் சில காரியங்கள் பொல்லாப்பு, இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம செய்கிறோம். ஏன்? அதை விட்டு விலகிறதுக்குரிய அறிவு, அந்த புத்தி நமக்கு இல்லை. இந்த புத்தியை யார் நமக்கு தருவார்? ஆண்டவர் நமக்கு தருகிறார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீடுகளிலே வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். அவருடைய வாயினின்ற அறிவும் புத்தியும் வருகிறது. அதன் மூலமாகத்தான் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக் கொள்கிறோம். 7 வித்தியாசமான பயங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு முறை கூட அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது பாவத்தினால் வருகிற பயம், இரண்டாவது மனிதர்களால் வருகிற பயம், மூன்றாவது தோல்வியை நினைத்து பயம், நான்காவது சத்துருவினால் வரும் பயம், ஐந்தாவது எதிர்காலம் இல்லையே என்ற எதிர்காலத்தை குறித்த பயம், ஆறாவது எதிராளியின் வார்த்தைகளை குறித்த பயம், ஏழாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நிறைய நேரங்களில் நாம் பிரயோஜனமற்ற தேவையில்லாத நிறைய காரியங்களை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் உட்கார்ந்து இருக்கும் போது சில காரியங்கள் அப்படியே நமக்கு தோன்றும். அந்த காரியத்திற்கு எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. அது நடக்கவே போகாத ஒரு காரியம். அப்படி ஒரு காரியம் வரப்போகிறதும் இல்லை, நடக்க போகிறதும் இல்லை. ஆனால் அதை குறித்து நிறைய நேரங்களில் பயந்து கொண்டிருப்போம். சில நேரங்களில் இந்த பயம் சில நாட்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும், நம்மை அறியாமலே தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பயத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக வாசிக்கலாம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28, 29, 30 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சுவாரஸ்யமான நிறைய நிகழ்வுகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்த பின்பு சீஷர்களை அவர்கள் இருந்த கரையிலிருந்து அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்துகிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22வது வசனம், இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை இப்படி துரிதப்படுத்துவார், வேகப்படுத்துவார். ஏனென்று சொன்னால் நாம் மிகவும் வேகத்தில் குறைந்தவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கொடுத்து நம்ம என்ன செய்வார்? வேகப்படுத்துவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார், வேகப்படுத்தினார். அதுபோல சில நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வேகப்படுத்துவார். ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வந்து கொண்டிருந்த போது மலை நாட்டை அவர்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த மலை நாட்டில் பல நாட்களாக, பல மாதங்களாக அங்கே இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும். இந்த மலை நாட்டை எத்தனை வருஷங்கள் சுற்றி திரிவீர்கள்? இந்த மலை நாட்டை எத்தனை நாட்களாக சுற்றி திரிவீர்கள்? இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும் என்று ஆண்டவர் அவர்களிடத்தில் சொன்னார். அவர்களை துரிதப்படுத்தினார். அடுத்த கட்டத்திற்கு, அடுத்த நிலைக்கு அவர்கள் போவதற்காக அவர்களை துரிதப்படுத்தினார். அதே போல இந்த சீஷர்களையும் ஆண்டவர் துரிதப்படுத்துகிறதை இங்கே பார்க்க முடியும். துரிதப்படுத்தி அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்து அவர் ஜெபம் பண்ண துவங்குகிறார். அதற்குள்ளாக இந்த கடலுக்கு நடுவில் அந்த படகு போயிருச்சு. இந்த படகுல இருக்கிற இந்த சீஷர்கள் எல்லாருமே நன்றாக நீச்சல் தெரிந்தவர்கள். கடலின் ஆழமெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல ஆழம் இருக்கு, எங்க மீன் இருக்கு, எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனலான மீனவர்கள், ஃபிஷர்மேன். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இந்த சீஷர்களை அவர் அனுப்பிவிட்டு அவர் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கடல்ல எதிர்காற்றா இருந்ததுனால அலைகள்னால அந்த படகு அப்படி அலைவுபட்டு
உடைய போகிற ஒரு தருவாய் அளவுக்கு போகுது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை. அதனால தான் இந்த சீஷர்கள் ரொம்ப பயந்தாங்க. இவர்கள் ராத்திரி முழுவதும் மீன் பிடித்து பழகினவர்கள், இவர்களுக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அன்றைக்கு அவர்கள் சந்தித்த அந்த சூழ்நிலை மிகவும் பயந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், 4ஆம் ஜாமத்தில், அதாவது காலையிலே 3 மணி அளவிலே அவர் அங்கே வருகிறதை பார்க்கிறோம். கடலின் மேல் நடந்து அங்கே வந்தார். கடலின் மேல் நடந்து இயேசு வருகிறதை பார்த்த உடனே இவர்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பயத்தினால, யார் தண்ணி மேல நடக்கிறான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பயத்தினால அலற ஆரம்பித்து விட்டார்கள். 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்னு அவரை பார்த்து சொல்றார். சொன்ன உடனே பேதுரு, நீரே ஆனால் ஆண்டவரே, அது நீங்கன்னா நானும் ஜலத்தின் மேல நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பேதுரு சொல்லுகிறார். அப்ப பேதுரு என்ன செய்யறான், படவை விட்டிறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தண்ணி மேல நடந்தான். இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போதே காற்று பலமா இருக்கிறதை பார்த்து பயந்து அமிழ்ந்து போகையில் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பயந்து அமிழ்ந்து போகையில். எப்போ உங்களுக்குள்ள பயம் வருதோ அப்போ நீங்க கீழே போக ஆரம்பிச்சிருவீங்க ஆட்டோமேட்டிக்கா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மறுபடி வேதம் முழுவதிலும் நாம் வாசிக்கும் போது பயப்படாதிருங்கள், பயப்படாதீங்கள், திடன் கொள்ளுங்கள், திட மனதாயிருங்க இப்படின்னு வேதத்தில் நிறைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள், திடமனதாயிருங்கள், உங்க மனசு நல்லா திடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் அநேக முறைகள் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, நம்ம பயப்பட ஆரம்பிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா நம்ம அமிழ தொடங்கிடுவோம், கீழே போக தொடங்கிடுவோம். நம்முடைய மனதில் ஒரு சக்தியும் இல்லாமல் போய்விடும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்வார், மறுபடி நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதீங்க. பயந்தா என்ன ஆகும், அமிழ்ந்து போகிற ஒரு சூழல் உங்களுக்கு வரும், அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால், இவன் அமிழ்ந்து போகும்போது, ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடிச்சு அவனை அப்படியே தூக்கி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சோ பயம் நம்மை அமிழ்த்துகிறதா இருக்கிறது, பயம் நம்மை கீழே தள்ளுகிறதா இருக்கிறது. பயத்தினால தான் நிறைய காரியங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குறிப்பிட்ட காலத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய அநேக காரியங்களை பயத்தினால் தான் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, பயத்தினால என்ன நடக்கும், நீங்க பயந்தா என்னென்ன நடக்கும். யோபு 3:25 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். யோபு 3:25. ஆமென். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்படின்றார் யோபு. எதுக்காக பயந்தாரோ அந்த காரியம் யோபுக்கு நடந்துச்சு. நீங்க பயப்படும் போது நீங்கள் எதற்காக பயப்படுகிறீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும், அது அப்படியே உங்களுக்கு சம்பவித்து விடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க. இன்னைக்கு மறுபடி உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். ஆமென். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால நீதிமான் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. துர்ச்செய்தியை, பிசாசு விதைக்கிற அந்த துர்ச்செய்தியை, கெட்ட செய்தியை கேட்கிறதுனால நீதிமான் ஒரு நாளும் பயப்பட போகிறது இல்லை. ஆமென். அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து, இந்த நொடியிலிருந்து பிசாசு உங்களுக்கு பயம் சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களை உங்களுக்கு விதைத்தாலும் உடனடியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இது பரலோகத்திலிருந்து வந்த எண்ணம் அல்ல, இது பிசாசினிடத்திலிருந்து வந்த எண்ணமாய் இருக்கிறது. இந்த எண்ணத்திற்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர் இல்லை, இந்த எண்ணத்திற்கு பின்பாக அசுத்த ஆவிகள் இருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து இனம் கண்டு அந்த ஆவிகளை கட்டிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சில பயங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அப்படியே கீழே இறக்கிவிடும். சில பயங்கள் நீங்கள் ஆண்டவர் மேல் கொண்டிருக்கிற வைராக்கியத்தை குறைத்துவிடும். சில பயங்கள் நீங்கள் முன்னேறி ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜெப வாழ்வை சற்று தளர்ந்து போக செய்யும். நீங்கள் உங்களுக்கு வருகிற சில பயங்கள், ஆமென், உங்களுடைய உபவாச நேரத்தோடு விளையாட முயற்சிக்கும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென். நீங்கள் பயப்படக்கூடாது, நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ பயந்தா நீங்கள் என்ன காரியத்துக்கு பயப்படுறீங்களோ அது நடக்கும். அதனால நீங்கள் பயப்படக்கூடாது. அடுத்ததாக பயம் வரும்போது என்ன செய்யணும், அதை எப்படி மேற்கொள்ளணும். இந்த பிரசங்கத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா இதுதான். பயம் வரும்போது என்ன செய்யணும், எப்படி மேற்கொள்ளணும். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 நாளாகமம்
20ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இங்கே யோசபாத் ராஜா பயப்படுகிறதற்கான ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த பயந்து இவன் என்ன செய்கிறான்? எங்கேயும் போய் ஒளிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. யாரிடத்திலும் உதவி கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. நீங்க பயப்படும் போது, பயம் உங்களுக்கு வரும்போது, உங்களாலே அதை மேற்கொள்ள முடியலன்னு நினைக்கும் போது நீங்க என்ன செய்யணும்னா தேவனை தேடுகிறதற்கு ஒருமுகப்படணும். ஹல்லேலூயா, ஆமென். யூதாவெங்கும் உபவாசத்தை அவன் கூறுவித்தான். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு பயம் வரும்போது ஆமென், ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒருமுகப்படுத்தி உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிக்க துவங்க வேண்டும். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்த பயம் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது, இந்த பயத்திலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்படித்தான் நீங்கள் பயத்தை மேற்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் வருகிற பயத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது ஒரு காரியத்தில் கவனம் செலுத்துவீங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த பயம் உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திரும்ப நீங்கள் தனியாகும் போது, சில வேலைகளை செய்யும்போது அந்த பயம் மறுபடியாக வந்து உங்களை ஆட்கொள்ளும். அதனால தான் நீங்கள் பயப்படும் போது அந்த பயத்தை நீக்குகிற இடம் ஜெபஸ்தலமாக இருக்கிறபடினாலே நீங்கள் ஜெபம் பண்ண போக வேண்டும். அடுத்ததாக பயப்படுற நாளில் நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56:3 சொல்லப்பட்டிருக்கு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், ஆண்டவரை நம்புவேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இப்படி நம்பித்தாங்க சிங்கத்தினுடைய வாய்களை அடைத்தார்கள். இப்படி நம்பித்தான் அக்கினியினுடைய சூளையின் அந்த கோரத்தை அவித்து போட்டார்கள். ஆமென். இப்படி நம்பி விசுவாசித்து தான் பெரிய பெரிய காரியங்களை வேதத்தில் செய்ததை பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சிகளை பெற்றார்கள், நல்ல சாட்சிகளை பெற்றுக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படுகிற நாளில் நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும். 2 கரங்களையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை நீர் மாத்திரம் என்று சொல்லுங்க. ஆமென். எந்தெந்த சிங்கங்கள் உங்களை பட்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த சிங்கங்களின் வாய்களை என் தேவன் கட்டி போடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ அடுத்ததாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 1 யோவான் 4:18. 1 யோவான் 4:18 வாசிக்கலாம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, அன்புல பயம் இல்லை. அதாவது தேவன் மேல் நீங்கள் கொள்ளுகிற அந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அன்புல எந்த விதமான பயமுமே இல்லை. ஆண்டவர் மேல நீங்க அப்படிப்பட்ட ஒரு அன்பு வைத்திருந்தீங்கன்னா நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நீங்க ஆண்டவர் மேல பூரண அன்புள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு எந்த பயமும் உங்களை ஒண்ணு செய்யாது. பயத்திலே மிகவும் கொடூரமான பயம் மரணத்தை குறித்த பயம். ஆனால் இந்த மரணத்தை குறித்த பயம் கூட உங்களை ஒன்றுமே செய்யாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆண்டவர் மேல் பூரண அன்பு வைத்திருக்கிறீர்கள். இந்த பயம் எப்படிப்பட்டதுன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேதனை உள்ளது. இந்த பயம் உங்களுக்கு நிறைய வேதனையை கொடுக்கும். ஆத்மாவில், ஆவியில், சரீரத்தில் நிறைய வேதனையை கொடுக்கிறது தான் இந்த பயம். இதை விதைக்கிறவன் பிசாசு என்று சொல்லி நாம் தியானித்தோம் அல்லவா? ஸோ பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆமென். நீங்க பயப்படுறீங்கன்னு சொன்னா, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்கன்னு சொன்னா, ஆமென், உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை குறித்து பயப்படுறீங்கன்னு சொன்னா, வேலை ஸ்தலத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து பயப்படுறீங்கன்னு சொன்னா, நீங்க அன்பில் பூரணப்பட்டவர்கள் அல்ல. அதாவது தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பில் பூரணப்பட்டவர்கள் அல்ல. ஸோ நீங்கள் அன்பில் பூரணப்பட இந்த பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ ஆண்டவரை அதிகமாக நேசிக்க இந்த பயம் என்கிற கண்ணிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசி இருக்கிறார். பயத்தை மேற்கொள்ளுகிறதை பற்றி நம்மோடு ஆண்டவர் இந்த நாளிலே பேசி இருக்கிறார்.
எப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் வேதத்திலே உண்டு, அந்த பயங்களை எல்லாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை குறித்தெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? சில நிமிடங்கள். ஆண்டவரே, எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு ஆண்டவரே நீர் விளக்கி காட்டினதற்காக நன்றி. எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. உம்மேல் உள்ள அன்பிலே நாங்கள் பூரணப்பட்டவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பல காரியங்களை குறித்து பயப்படுகிறவர்களாய் அல்ல, தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், தேவன் மேல் அன்புள்ளவர்களாய், தேவன் மேல் ஆண்டவரை மிகுந்த ஆசையுள்ளவர்களாய் இருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் எல்லா பயங்களையும் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பயமான சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவரை ஸ்தோத்திரம் அது பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது என்பதை இனம் காண எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒடுங்கி 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 போகாதபடி ஆண்டவர் இந்த நாளிலே பயத்தின் கட்டுகளை உடைத்து தம்முடைய பிள்ளைகளை நீர் இப்பொழுதே விடுதலையாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, பயப்படுகிற நாளில் உம்மை மாத்திரம் நம்புகிறதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசேஷமாக எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இவர்கள் ஆண்டவரே உம்மால் முன்குறிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். பாவத்தினால் இருக்கிற பயங்கள் அவர்களுடைய வாழ்க்கை விட்டு மாறுகிறதற்காகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை இருளிலிருந்து வெளிச்சத்தை காண்கிறதற்காகவும் அவருடைய கண்களை நீர் திறக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. உமக்காக ஏற்படுத்தப்பட்டவர்களாய் இங்கே இருக்கிறார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களும் பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாறணுமே ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்தியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பயங்களை எல்லாம் மாற்றி போடும். சத்ருவினால் வருகிற சகல பயங்களை நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சகல துதிகன மகிமைக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.